கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டின் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தர் மேலே வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் பூமியிலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஒரு நன்மையும் குறைபடாமல் கடந்த நாட்களில் காத்து வந்த தேவன் இந்த வருஷமும் அவருடைய சமூகம் முன் செல்ல, நன்மையும் கிருபையும் பின்தொடர அவர் உங்களோடு கூட வருவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் கண்களை மூடி செய்ப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் ஆண்டவரே வாக்குத்தத்த செய்தியை நாங்கள் கேட்குறோம்ப்பா. இந்த வாக்குத்தத்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். ஆண்டவரே, இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கேட்குற செய்தியின் வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு ஆமென் என்றும் நடப்பதாக இந்த வசனம் எங்களுக்கு வாய்க்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் எங்களுக்கு நடக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் கர்த்தாவே. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரைக்கும் ஆண்டவரே தேவனுடைய வல்லமை, இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் அப்படியே இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் நீர் தருவீராக. ஆண்டவரே, இன்ற வாக்குத்தத்த வார்த்தையின்படி எல்லா நன்மைகளையும், எல்லாவித ஆசீர்வாதங்களையும், மகிழ்ச்சியும் கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். கர்த்தருடைய கருத்தில் போடுத்து ஜெபிக்கிறோம் சின்ன பிதாவே, ஆமென். இந்த வருடத்தில் முதல் செய்தி, வாக்குத்தத்த செய்தி 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த சங்கீதம் சாலமோன் எழுதினதான ஒரு சங்கீதம். அவன் தன் வாழ்க்கையிலே அனுபவப்பட்டதான ஒரு காரியத்தை வைத்து கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தினாலே அவன் எழுதின ஒரு சங்கீதம் தான் இந்த 128ஆம் சங்கீதம். இந்த 128ஆம் சங்கீதமானது ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ஆசீர்வாதம், ஒரு கணவனுக்கு மனைவியின் மூலம் வருகிற ஆசீர்வாதம், அது எல்லாமே ஒரு குடும்பத்தை சார்ந்த ஆசீர்வாத சங்கீதமாக இந்த 128ஆம் சங்கீதம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடக்கமே அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று அவன் தொடங்குகிறான். ஆக கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பது முதலாவது ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்பாக அவன் கர்த்தருக்கு முதலாவது பயப்பட வேண்டும். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும், நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நான் நடக்க நான் தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் பாக்கியம் உள்ளவனாக இருக்கிறான். பாக்கியவான் என்று சொன்னால் மகிழ்ச்சி உள்ளவன், மகிழ்ச்சி கொடுக்கிறவன் என்று அர்த்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த உன் கைகளின் பிரயாசத்தை யார் சாப்பிடுவார், அவனுடைய பாக்கியமும் நன்மையும் அவனுக்கு எப்போ உண்டாயிருக்கும், அவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தின் விளக்கத்தை அவர் கொடுக்கிறார். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். இந்த திராட்சை கொடியானது எப்படி படர்ந்து அங்கே கனி கொடுத்து கொண்டு இருக்கிறதோ அதுபோல உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும்
ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இந்த ஒலிவ மர கன்று பெரிதாக வளர்ந்ததை விட இந்த கன்றாக இருக்கும்போது நல்ல அழகாக செழுமையாக இருக்கும். ஆக அதை போல பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வந்து சேர்கிறது என்று சொல்லுகிறார். சரி, எங்கிருந்து இந்த ஆசீர்வாதம் வருகிறது? எந்த இடத்திலிருந்து இந்த ஆசீர்வாதம் வருகிறது? 5ஆம் வசனத்தில், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்மை காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். சீயோன் என்பது கர்த்தருடைய ஆலயத்தை குறிக்கிறது. எருசலேமும் கர்த்தருடைய ஆலயத்தை குறிக்கிறது. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் உன்னை ஆலயத்திலிருந்து உனக்கு ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆக சமாதானத்தை காண்கிறவனாக அவன் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆக இது ஆண்களுக்கு மாத்திரமா என்று சொன்னால் அப்படி அல்ல. இது ஒரு குடும்பத்திற்கான ஒரு சங்கீதம், ஆசீர்வாதமான சங்கீதம். அதனால தான் இங்கே சொல்லும் பொழுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சங்கீதம் 58:11, மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். இந்த வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கிற மனுஷன் என்ன சொல்வானாம்? மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்று. மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு, மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் இருக்கிறார், அவர் நியாயம் செய்கிறார் என்று சொல்லி மனுஷன் அங்கே சொல்லுவான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏசாயா 3:10, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். ஆக உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். தங்கள் கைகளின் கிரியைகளின் பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். பிரயாசத்தின் பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யாய் தேவன் நீதிமானுக்கு பலன் கொடுக்கிறார். எவன் கர்த்தருக்கு பயந்து விசுவாசம் உள்ளவனாக கர்த்தரிடத்தில் இருக்கிறானோ அவனுக்கு மெய்யாய் தேவன் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக இங்கே பார்க்கிறோம், முதலாவது காரியம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 2:6, பிரயாசைப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். விவசாயிகளுக்கு என்று எடுத்துக்கொண்டால் விவசாயிகளுக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். வேலை செய்கிறவர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல வேலை செய்கிறவர்கள் என்று சொல்லலாம். பிரயாசப்பட்டு வேலை செய்கிறவன் அந்த வேலையின் பலனை முந்தி பங்கடைகிறவனாய் அவன் இருக்க வேண்டும். அவன் முந்தி பங்கடைய வேண்டும். தான் என்ன பலன் வேலை செய்தானோ அந்த வேலைக்குரிய பலனை அவன் அங்கே அடைகிறவனாக அவன் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்திலே நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தின் பலனையும் நீங்கள் முந்தி பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். முன்னமே நீங்கள் அதை பெறுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். யோபுவின் ஆனால்
பிசாசு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கிறதை குறித்து அவன் ரொம்ப கண்ணோட்டமாக இருக்கிறான். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? அப்ப தேவன் கர்த்தருக்கு பயப்பட வளர்ந்த யோபுவை சுற்றிலும் வேலி அடைத்திருந்தார். அவன் வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் அவனை வேலை அடைக்கிறாரு, அவன் வீட்டை வேலை அடைக்கிறாரு, அவனுக்கு உண்டான எல்லா வேலைக்காரவங்க, அவனுடைய மிருக ஜீவன்கள், அவனுடைய எல்லா காரியங்களையும் சுற்றிலும் கர்த்தர் வேலை அடைக்கிறார். ஆமென். தேவன் இந்த வருஷத்தில் நம்மை சுற்றிலும் வேலை அடைக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய எல்லா காரியங்களை சுற்றிலும் தேவன் உங்களுக்கு வேலை அடைக்கிறவராயிருக்கிறார். பிசாசே சொல்றான், அவன் கைகளின் கிரியையை நீர் ஆசீர்வதித்தீர். அவன் கையினுடைய கிரியையை நீர் ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவன் கையின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அப்ப கைகளின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதித்திருந்தார். யோபு நல்ல ஆசீர்வாதம் உள்ளவனாக அவன் அங்கே வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அவனுடைய சம்பத்து அந்த தேசத்தில் பெருகிற்று. சம்பத்து என்பது சொத்துக்கள். சொத்து என்பது வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களினால் நிறைந்திருத்தல், வீட்டில் இருக்கிற சகல காரியங்களினாலும் நிறைந்திருக்கிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். சகலவற்றாலும் கர்த்தர் நிறைத்து வைக்கிறவராயிருக்கிறார். அவன் கைகளின் கிரியையை நீர் ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. உங்களுடைய இந்த வருஷத்தில் நீங்கள் வீட்டில் அநேக காரியங்களை இந்த புது வருடத்தில் நீங்கள் சேர்ப்பீங்க. கர்த்தர் சேர்க்கத்தக்க அளவில் தேவன் நீங்கள் பொருட்களை வாங்கத்தக்க அளவில் உங்கள் எல்லா பிரயாசைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாங்குகின்ற பொருள்களும் இருக்கிறவைகளையும் உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்கள் சம்பந்தமான எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைக்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அந்த இடத்துல 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆக உபாகமம் 15:10 கடைசி பகுதி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யலும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தர் எல்லா கிரியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாம் செய்கிற காரியங்கள் எல்லா காரியங்களையும் ஒன்று விடாமல் குறைபடாமல் எல்லா காரியங்களையும் தேவன் அங்கே ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் அந்த இடத்துல நோவாவுக்கு அவங்க அப்பா பேரிடும்போது நோவாவுடைய தகப்பனாருக்கு தெரிந்திருக்கு, கர்த்தர் பூமியை சபித்திருக்கிறார் என்று அவன் தெரிந்தபடியினால்தான் அவன் நோவாவுக்கு பேர் வைப்பதன் நோக்கம் என்று என்னவென்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். கர்த்தர் சபித்த பூமியில இவன் தமக்கு உண்டான எல்லா வேலையிலும், அந்த நாட்களில் எல்லாரும் குடும்பமாக எல்லாருமே அந்த இடத்துல இருந்தார்கள். ஆக நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். கைகளின் பிரயாசத்தினால் உங்கள் பிள்ளைகள் உங்களை தேற்றுவார்கள்.
ஒருவேளை சம்பாதிக்கிற பிள்ளைகள் சம்பாதிக்கத்தக்க நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார், அந்த பிள்ளைகள் தங்கள் கைகளின் பிரயாசம் வருமானத்தினாலே சம்பளத்தினாலே உங்களை தேற்றுகிறவர்களாயிருப்பார்கள். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒலிவ மர கன்றுகளைப் போல உங்களை தேற்றுகிறவர்களாக கைகளின் பிரயாசத்தினாலே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். நோவா எப்படி அவருடைய தகப்பனாருக்கு ஆசீர்வாதமாக இருந்தானோ, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தானோ, அதுபோல நீங்கள் எப்படி உங்களுடைய பிள்ளைகளும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுசேஷம் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 11 வசனங்களை நாம் பார்க்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 2 முதல் 11 வசனங்கள். 2ஆம் வசனம், லூக்கா 5:2. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. கடற்கரையில் ஓரமாய் வருகிறார். திரளான ஜனங்கள் அவர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல உட்காரணும்னு சொல்லிட்டு அந்த கரையில் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிற அந்த 2 படகுல ஒரு படகுல ஏறி உட்காருகிறார். அந்த படகு யாருடையதுன்னு சொன்னார், பேதுரு என்று அழைக்கப்படுகிற சீமோனுடையதாய் இருந்தது. அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு அவர் போதகம் பண்ணினார். தேவன் அவர்களுக்கு போதித்துகிறவராக இருந்தார். அந்த இடத்துல அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னு அவர் கேட்கல, இவன்கிட்ட படகை மட்டும்தான் கேட்டார். உன் படகை கொஞ்சம் கொடு, நான் உட்கார்ந்து இந்த ஜனங்களுக்கெல்லாம் போதகம் பண்ணணும், உன் படகை கொடு. இவன் கொடுத்தான். கர்த்தருக்கு இவன் தன் முழு இருதயத்தோடு தன் படகை கொடுத்தபடியினாலே இப்ப இவன் வாழ்க்கையில் அந்த ராத்திரியில் இவன் என்னென்னலாம் கஷ்டப்பட்டான், எதுவுமே கிடைக்காம வெறுமனே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இதையெல்லாம் அறிந்திருக்கிறவர் கர்த்தர். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பார்க்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் இங்கே சொல்றாரு, உபதேசம் போதகெல்லாம் பண்ணி முடித்த பிற்பாடு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. இவர் சொல்றாரு, கொஞ்சம் ஆழத்தில் போய் போடுங்க. கேட்டார் அவர் முதல்ல, என்னப்பா மீனே கிடைக்கலையா ராத்திரி, நீர் இவ்வளோ போதகம் பண்ணி நீர், இந்த போதகத்தை நாங்களும் கேட்டோம், ராத்திரி முழுக்க நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. அவங்களாவது சொன்னாங்களா? இல்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் நீ மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்தவர். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த தேவைகளை நம்முடைய கைகளின் பிரயாசத்தினாலேயே ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதற்கு சீமோன், ஐயரை, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்தப்படியே அவர்கள் செய்து ஆண்டவர் சொன்ன பிரகாரமே செய்தாங்க. முதல் சொன்னா, நாங்கள் முழுவதும் பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. பகல மீன் கிடைக்கிறது கஷ்டம், ஆனால் நீ சொன்னி நான் செய்கிறோம். கையின் பிரயாசத்தை செய்கிறான், வலையை போடுறான், அதான் அவன் பிரயாசம். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் கையின் பிரயாசத்தில் இருந்ததுனால அந்த வலை கிழிந்து போகத்தக்க அளவில் மீன்கள் அங்கே கிடைக்கிறது. அப்போ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்கிற அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் இங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் என்ன செய்தார்களா, அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும்
அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகும் தண்ணியில் அமிழத்தக்க அளவில் அந்த மீன் எடுத்து நிரப்புறாங்க. சீமோன் பேதுரு அப்படியே ஆச்சரிய பிரமிப்புதான் அந்த இடத்துல. அவன் சொல்கிறான், இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய நடக்கக்கூடாது, நடக்க முடியாது, நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவன் மீனவன், இவனுக்கு தெரியும் நல்லா. ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நான் பிரயாசப்பட்டேன், இந்த பிரயாசத்தின் பலன் இவ்வளவு இருக்குது, நான் பார்த்துறேன் நல்ல. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மீன் பிடிக்கிறவனா இருக்க, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன், நீ வான்றார். எல்லாரும் அப்படியே எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசுவின் பின்னாக அவர்கள் போகிறவர்களாக இருந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மைக்குரிய காரியங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நமக்கு ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு கொடுக்கும் தேசத்திலே என்ற இடத்துல உனக்கு கொடுக்கும் இந்த 2025ஆம் வருடத்திலே உனக்கு ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தில் உடைய எல்லா மளிகை ஜாமான் பாத்திரங்கள் வைத்திருக்கிற களஞ்சியங்கள் நீங்கள் கையிட்டு எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு செய்கிற எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க என்று சொன்ன கர்த்தர் இந்த 2025ஆம் வருடத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அவர் வழிகளில் நீ நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உன்னை தனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அவர் வழியில் நீ நடத்தும் போது அவர் ஆணையிட்டபடி நடத்துவார். 11ஆம் வசனத்தை பாருங்க. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கர்த்தர் கர்ப்பத்தின் கனி, குழந்தை இல்லைன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தேவன் குழந்தைகளை தரும் வருடம் இந்த வருடமாக இருக்கும். கர்ப்பத்தின் கனியை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். உன் மிருக ஜீவன்களின் பலன். இன்னைக்கு நிறைய பேர் மிருகங்களை வளர்க்குறவங்க நிறைய பேர் இல்லை, ஆனால் வளர்க்குறவங்க கிராமத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. மிருக ஜீவன்களின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் விவசாய வேலை செய்கிறவங்க உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பூரணமல்ல, பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஒரு விதை கூட வீணா போகாம எல்லா விதைகளும் விளைந்து நல்ல காய்ச்சி நல்ல பலனடையும்படி தேவன் உனக்கு செய்வார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேளையிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். 2025 கடன் கொடுக்கத்தக்க அளவிலே தேவன் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, நிச்சயமாக நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. கடன் கொடுக்கத்தக்க அளவில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:23.
சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சு பார்க்கிறோம். சகல பிரயாசத்தினாலும் என்ன பிரயாசப்படுறோமோ அந்த சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. நாம் என்ன செய்கிறோமோ அந்த செய்கிறதினாலும் பிரயோஜனம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிரசங்கி 2:24. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். மனுஷன் தன் கைகளின் பிரயாசத்தை அனுபவிக்க வேண்டும். இது தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற ஒரு காரியம். இதை நான் கண்டேன் என்று சொல்லி அவன் பாடுகிறான். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிரசங்கி 5:18. இதோ நீ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும், படும் பிரயாசம் அனைத்தின் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. நான் மறுபடியும் ஆசைக்கிறேன். பிரசங்கி 5:18. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம், உயிரோடு இருக்கும்படி தேவன் கொடுத்த நாளெல்லாம் புசித்து குடித்து சூரியனுக்கு தான் படும் பிரயாசத்தின் பலன் அனைத்தையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமம் என்ற காரியம் என்று நான் கண்டேன். ஆக உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தன் கைகளின் பிரயாசத்தின் பலனை அவன் அனுபவிப்பான். தேவன் ஐஸ்வர்யத்தின் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் இந்த வருடத்தில் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். தேவன் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுப்பார். சம்பத்து என்கிற சொத்துக்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆக நீங்கள் அவைகளின் பலன்களை அனுபவிப்பீர்கள், அவைகளின் பங்கை நீங்கள் பெறுவீர்கள். அந்த பிரயாசத்தில் மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆக தேவனுடைய அனுக்கிரகத்தினால்தான் இந்த வருஷத்தில் உங்களுடைய கைகளின் பிரயாசைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணுப்பா, என் கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கவ நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. நீர் அனுக்கிரகம் பண்ணுவீரானா என் கைகளின் பிரயாசைகள் எனக்கு ஆசீர்வதிக்கப்படும். நான் என்ன செய்கிறேனோ அது வாய்க்கப்படும் ஆண்டவரே. நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு வாய்க்கும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவனுடைய இருதயத்தில் மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதிகமாய் நினையான். எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்க போகிறோம் என்ற எதையுமே அவன் நினைக்க மாட்டான். ஏன்னா தேவன் அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் அனுபவிக்க அவனுக்கு அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கவலைப்பட வேண்டியண்ணா, அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார் கர்த்தர். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக ஏசாயா 55:1 பார்க்கிறோம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். ஏப்போ உன் கையின் பிரயாசத்தை அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உன் கையின் உழைப்பை ஏன் நீ செலவழிக்கிற? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை நான் உனக்கு கொடுப்பேன், நீ சாப்பிடு. அப்பொழுது உன் ஆத்மா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். கர்த்தர் ஆகாரத்தை ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற அந்த பதார்த்தத்தினால் நம்முடைய ஆத்மா மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் பார்க்குறோம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி விரும்புகிறேன்.
தேவன் ஆத்துமாவை கொழுமையாக்குகிறார். சரீரத்தை அல்ல, ஆத்துமாவை கொழுமையாக்குகிறார். தம்முடைய வசனங்களை கொடுத்து வசனத்தினாலே ஆத்துமாவை கொழுமைப்படுத்துகிறார். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து மகிழ்ச்சியாய் இல்லையா? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதுக்கு நான் அருளின நிச்சயமான கிருபைகளை, உடன்படிக்கையை, நித்திய உடன்படிக்கையை நான் உங்களோடு ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் அனுபவிப்பது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அனுக்கிரகம். நம்முடைய ஆத்மா கொழுமையான பதார்த்தத்தினால் நிரப்புகிறார். நம்முடைய ஆத்மா வாழ்வது போல நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நம்முடைய கைகளின் பிரயாசத்தின் பலனை நாம் அனுபவித்து நாம் வாழ்ந்திருக்க போகிறோம். இரண்டாவது ஆசீர்வாதம், உனக்கு பாக்கியமும் உண்டாயிருக்கும். ஆக இரண்டாவது பாக்கியம் உண்டாயிருக்கும். இந்த பாக்கியம் என்பது எதை குறிக்கிறது சொன்னால் மகிழ்ச்சி என்ற ஒரு பொருள் தருகிறது. உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும் என்றால் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். சங்கீதத்தின் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சங்கீதம் 33:12, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தனக்கு தேவனாக தெரிந்து கொண்ட ஜனம், கர்த்தர் மனுஷர் தனக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அவருக்குன்னு யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவங்க பாக்கியம் உள்ளவங்க. யார் கர்த்தரை தெரிந்து கொள்ளுகிறாங்களோ அவங்களும் பாக்கியம் உள்ளவங்க. அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவரும் மகிழ்ச்சியாக இருப்பார். ஏன் இந்த ரெண்டு பேருமா நீங்கள் இருக்கக்கூடாது? இந்த ரெண்டு பேருமா ஏன் நாம் இருக்கக்கூடாது? நாம் கர்த்தரை தெரிந்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய் நாம் வாழ்வோம். கர்த்தரும் நம்மளை தெரிந்து கொள்வார், கர்த்தரும் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சங்கீதத்தின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். சங்கீதம் 89:14-15, நீதியும் நியாயமும் உடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தையும் அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்களுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவங்க கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பாங்களாம். நாம் இந்த வருஷத்தில் கர்த்தருடைய முகத்தின் பிரசன்னத்தினாலே அந்த வெளிச்சத்திலே நாம் நடக்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய கம்பீரமான சத்தத்தை கேட்டுக்கொள்ளுகிற ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம். ஆக எது கர்த்தருடைய நம்ம கொடுக்கிற வார்த்தைகளெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டோமானால் அந்த ஜனமாக நாம் பாக்கியம் உள்ளவர்களாக, மகிழ்ச்சி உள்ளவர்களாக நாம் வாழ்ந்திருக்கிறவர்களாக இருப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 144ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 144:10 முதல், நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறீர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அவன் கேட்குறான், தாவீதோட ஜெபத்தை இப்போ நம்ம ஏறெடுக்கிறது போல. மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது உங்கள் குமார இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போடும். ஒளிவு மர கன்றுன்னு பார்த்தோமா 128. இங்கே பார்க்கிறோம், அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரமண மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்களுடைய குமாரத்திகள் எப்படி இருப்பாங்களா?
சித்திரம் தீர்ந்த அரமனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் களஞ்சியத்தில் எதுவுமே குறைவில்லாமல் சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். என்னென்ன தேவையோ, எந்த மாலையில் என்ன தேவையோ, காலையில் என்ன தேவையோ, ராத்திரி என்ன தேவையோ, மதியம் என்ன தேவையோ, ஆகிய தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கள் ஆடுகள் என்னமா இருக்குமா? 1000களும் 10,000 இருக்குமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். சத்துரு உட்புகுதலும், இதுதான் முக்கியம், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இருக்காது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. நம்ம குடியிருக்கிற இடத்துல கூக்குரல் இருக்காது. சத்துரு உட்புகுதல் இருக்காது. சத்துரு எந்த ஒரு விதத்திலும் குடும்பத்தை கெடுக்க மாட்டான். சத்துரு எந்த ஒரு விதத்திலும் குடும்பத்தில் ஒரு சீர்குலைவை கொண்டு வர மாட்டான், கொண்டு வர முடியாது என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எப்படி 128ஆம் சங்கீதம் குடும்ப ஆசீர்வாதமான சங்கீதமோ, அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதமான குடும்பத்தில் சத்துரு எந்த விதமான குழப்பத்தையும் எந்த விதமான காரியத்தையும் செய்யாதபடிக்கு தேவன் அங்கே தடுக்கிறார். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்றிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மத்தேயு 13:16, உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். உங்களுடைய கண்கள் கர்த்தருடைய வசனத்தை பார்க்கிறதினாலும் உங்கள் காதுகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதினாலும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் கண்களுக்கும் காதுகளுக்கும் தேவன் கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், லூக்கா 11:28, அவர் அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே விட்டு போறவங்க இல்லை, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போறவங்க கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள், தங்கள் இருதயத்தில் காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம், தீத்து 2:12-13, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும். எதை வெறுக்கணுமா? அவபக்தியை வெறுத்து, லௌகிக இச்சைகளை வெறுத்து, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தி. ஆக நமக்கு 3 இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி நமக்கு இருக்கணும், நீதி இருக்கணும், தேவபக்தி இருக்கணும். இது 3 உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் நாம் வாழ்வோம்னு சொன்னோம்னா, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு நான் நம்பி இருக்கிறோம் இல்லையா, நான் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பேன். இந்த தொடங்கி இருக்கிற இந்த புது வருஷத்தில், இந்த 2025 நான் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பேன் என்று அந்த ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆனந்த பாக்கியம், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவராயிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக 1 நாளாகமத்தின் புஸ்தகம்
22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1:4-22:11. இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. நீங்களே தேவனுடைய ஆலயம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே கட்ட போறீங்க. நீங்களே தேவனுடைய ஆலயம். நீங்கள் பாக்கியம் சந்தோஷத்தோடு இருக்கிறதோடு மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க போகிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் தேவ ஆலயமாக இருக்கிறபடினா, தேவ வசனங்கள் அதில் நிறைந்திருக்கிறபடினா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். 119ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். 119:1-2. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்போ வேதத்தின்படி நாம் நடக்கிறோமா நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆக கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவங்க, கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆக கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுவோமானால் நாம் இந்த வருடத்தில் மகிழ்ச்சி உள்ளவர்களாய் வாழ்ந்திருப்போம். நாம் மகிழ்ச்சி உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கத்தக்கதான கிருபையை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். 3வது ஆசீர்வாதம், உனக்கு நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். உனக்கு நன்மையும் உண்டாயிருக்கும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும். எபேசியர் 6:2-3. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். உனக்கு நன்மை உண்டாயிருக்கணும். பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயை உன் தகப்பனையும் கனமண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமான ஒரு முதலாம் கற்பனை. அதை நாம் கடைபிடிக்கணும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம். அவங்க இருக்கிற இடமே தெரியாது. வேலை செய்கிற இடத்துல அவங்க இப்படி ஒரு நபர் இருக்கிறாங்களேன்னு தெரியாது. அவங்க ஆஃபீஸில் அந்த அளவுக்கு அமைதலுள்ள ஜீவனம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கணும். ராஜாக்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகள் யாவருக்கும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. அந்த நன்மை நமக்கும் உள்ளது. ஆக கர்த்தர் அப்படி செய்கிறவராயிருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 9:12 என்று சொல்வார்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எரேமியா 7:23. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன். எப்பங்க கர்த்தர் நம்முடைய தேவனாக இருப்பார்? அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்போது அவர் நமக்கு தேவனாயிருப்பார். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்று சுவிசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன்.
நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற சுவிசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். இல்லையா? நாம் அவருக்கு வாக்குக்கு செவி கொடுக்கும்போது அவர் நமக்கு தேவனாயிருப்பார், நாம் அவருடைய ஜனமாயிருப்போம். அவர் கற்பிக்கும் எல்லா வழிகளிலும் நமக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடக்கும்படியாக தேவன் நல்ல விசேஷத்தை நமக்கு கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 24 அதிகாரம் 4 வசனம் 5, 6 வசனங்களை நாம் பார்க்கிறோம். எரேமியா 24, 4, 5, 6. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேய தேசத்துக்கு சிறைப்பட்டு போவிட்ட யூதரை நான் எல்லா அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களை நன்மை உண்டாக அங்கீகரிப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சிறைப்பட்டு போனவர்களாக கடந்த 2024 இருந்திருக்கலாம். ஒரு வேளை பணப்பிரச்சனையினால், சமாதான குறைவினால், ஆசீர்வாத குறைவினால், சுக குறைவினால், எல்லாவற்றிலும் நாம் குறைபட்டு சிறைப்பட்டு போனவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் நல்ல அத்திப்பழத்துக்கு ஒப்பிட்டு உங்களுக்கு நன்மை உண்டாக உங்களை நான் அங்கீகரிப்பேன்றார். கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகம் உங்களை அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உலக மனுஷர்கள் உங்களை அங்கீகரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க நம்மளை அசட்டை பண்ணலாம். ஆனால் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்தில் திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். இந்த வருஷத்தில் கர்த்தர் என்ன செய்வாரா? நமக்கு நன்மை உண்டாக அவருடைய கண்களை நம்மேல் வைத்து நம்மளை இந்த 2025 தேசத்துக்கு கொண்டாந்த ஆண்டவர் நம்மளை கட்டுவார், நம்ம குடும்பத்தை கட்டு வைப்பார், நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கட்டு வைப்பார், நம்மளை இடிக்க மாட்டார், நம்மளை நாட்டுவார். ஒரு நல்ல இடத்துல, ஒரு நல்ல நிலையான ஒரு காரியத்தில் நம்மளை வைக்கிறவராக இருக்கிறார். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். கர்த்தர் உறுதிப்படுத்துகிறாருங்க. கர்த்தர் எவ்வளவாய் உறுதிப்படுத்துகிறார் பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13 அதிகாரம் 2 வசனத்தை பார்க்கிறோம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். அவனவன் தன் வாயின் பலனால் தான் நன்மை புசிப்பான். நீ என்ன பேசுறீங்க, நீ என்ன சொல்றீங்க, அதை கவனமாக பாருங்க. இந்த வருஷத்தில் மிக முக்கியமானது தான். என்ன பேசுறீங்கன்றதை யோசிச்சு பேசுங்க, என்ன சொல்றீங்கன்றதை பார்த்து யோசிங்க. அதை இந்த இடத்துல சொல்லு, அவனவன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். இல்லையா? 21 வசனத்தின் 2வது பகுதி, 21 வசனத்தின் 2வது பகுதி, நீதிமான்களுக்கோ நன்மை பயனாக வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமான்களுக்கு நன்மை பயனாக வரும். ஆக நம்ம வாயை திறந்து பேசுகிறது கவனமாக பேசணும். அப்போ இதில் நமக்கு நன்மை இருக்குது. நாம் நீதிமானாக இருந்தோம்னா நமக்கு நன்மை இருக்குது. சங்கீதத்தின் புஸ்தகம் 85 அதிகாரம் 12 வசனம். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய இந்த 2025 வருஷமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நிச்சயமாய் நன்மையானதை நமக்கு தருவார். நம்முடைய இந்த 2025 வருஷமும் தன் பலனை கொடுக்கும். இந்த 2025 வருஷத்தில் ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம்,
ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் 12 மாதங்களும் நம்முடைய கர்த்தர் தம்முடைய அந்த மாதத்தின் பலனை கொடுக்கும்படி செய்வார். சங்கீதம் 65:4 சங்கீதம் 65:4 உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி. நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எந்த சபைக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, எந்த ஊரில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் செய்தி கேட்குற நீங்கள் சபைக்கு போங்க. ஒவ்வொரு வாரமும் போங்க. ஞாயிற்றுக்கிழமை அந்த தேவ சபையிலேருந்து உங்களுக்கு ஆத்மாவுக்குரிய ஆகாரத்தையும் கொடுப்பார். உங்களுக்கு உங்கள் வீட்டில் நன்மையினாலும் கர்த்தர் நிரப்பார். அவருடைய பரிசுத்த ஆலயமாகி அவருடைய வீட்டின் நன்மையினால் நாம் திருப்தி ஆவோம். கண்டிப்பாக தேவன், நீங்கள் தொடர்ந்து சபைக்கு போங்க, உங்களை அவருடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாக்குவார். 103 சங்கீதம் 5 பார்க்கிறோம். சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நன்மையினால் தேவன் நம்முடைய வாயை திருப்தியாக்கும் பொழுது கழுகுக்கு சமானமாய் நம் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். ஆக யார் வயதானவங்கன்றதல்ல, எல்லாருக்கும் நல்ல செழிப்பான சரீரத்தை கர்த்தர் கொடுப்பார். சுகம், பலன், ஜீவன் மூன்றையும் கர்த்தர் கொள்ளை பொருளாக கொடுப்பார். கர்த்தர் அவைகளில் நான் நிரப்புவார். கடைசியாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:19 ஆதியாகமம் 50:19 யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? எந்த மனுஷனும் தேவன் கிடையாது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த வருஷ கடைசியில் நீங்கள் சொல்லுவீங்க, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி தேவன் இந்த 2025 நன்மையாக உங்களுக்கு முடிய பண்ணுவார். ஆக நன்மையாக தொடங்க செய்கிற ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணுவார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் உண்டாயிருக்கும், உனக்கு நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றில் ஒலிவ மர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி செய்ப்போம். பிதாவே, நீர் கொடுத்த வாக்குத்தத்த செய்திக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த செய்தியின்படி ஆண்டவரே, இந்த செய்தி கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவருடைய கைகளின் பிரயாசமாகிய ஒவ்வொரு வேளையும் நீர் ஆசீர்வதியும். என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ அதெல்லாவற்றையும் ஆசீர்வதியும். அவர்கள் போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பை தந்தருளும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு காரியத்திற்காக அவர்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் தேவன் பாதுகாப்பை தருவீராக. 2 பக்கம் வருகிற வாகனங்களுக்கும் முன்னாலும் பின்னாலும் வருகிற வாகனங்களுக்கும் ஆண்டவரே எந்த விதத்திலும் மத்திலும் இந்த ஜனங்களுக்கு பாதிப்பு வராதபடி பாதுகாப்போடு உம்முடைய பிள்ளைகள் தங்கள் பயணத்தில் போய் வர கர்த்தர் கிருபை செய்வீராக. அதோடு மாத்திரமல்ல கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே பாப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இவருடைய ஆகாரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தாரும் ஆண்டவரே. இந்த வருடத்தில் தேவன் அதை தர வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன தேவன் இந்த வருஷம் முழுவதும் மகிழ்ச்சியை தாரும், மகிழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. நன்மையை தாரும் அப்பா. எதுவும் குறைபடாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கடந்த 2024 பண தேவையில் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இந்த 2025 பண தேவைகளை எல்லாம் சந்திக்கத்தக்கதாக தேவன் அவருடைய கைகளின் பிரயாசைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கைகளின் பிரயாசைகளை ஆசீர்வதியும்.
ஆண்டவரை அவர் கடன் கொடுக்கத்தக்கதாய், ஆண்டவரை மீதியாக எடுக்கத்தக்கதாய் தேவன் அந்த பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாராக. வருமானம் முழுவதும் செலவழிந்து விட்டது, நான் கைமாத்து வாங்க வேண்டியிருந்தது, நான் கடன் வாங்க வேண்டியிருந்தது என்று சொல்லாதபடிக்கு அந்த மாதம் முழுவதும், அந்த ஒவ்வொரு வாரம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் வயதானவர்கள் இந்த வீட்டில் இருப்பார்களானால் அவர்களை நீர் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளையுடைய வீட்டில் சிறு குழந்தைகள் இருப்பார்களானால் அவர்களை நீர் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் எந்த சீதோஷண நிலை மாற்றத்தினாலும் எந்த வியாதியும் எந்த பலவீனமும் எந்த சுகவீனமும் வராதபடி நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரை எதுவும் நெருங்காதபடிக்கு உடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். யோபை சுற்றிலும் நீர் வேலி அடைத்தது போல, அவன் வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்தது போல, அவன் உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடைத்தது போல உடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். கர்த்ததாமே 2024 நடந்தது போல எந்த அழிவும் வராதபடிக்கு கர்த்தர் எல்லா ஜனங்களுக்குள்ளும் உம்முடைய நீர் தெரிந்து கொண்ட ஜனமா மக்களாக அவர்கள் இருக்க கிருபை செய்யும். அவர்களும் உம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவரை மக்களாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். அவர்களும் உம்மை தெரிந்து கொண்டபடினால் இந்த செய்தியை கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இவ்விதமான சீரை பெற்ற இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் உள்ளவர்கள், அவர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நீர் தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். திரிகன மகிமை எல்லாம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய நம்முடைய அன்பும் பரிசுத்தமாவினுடைய வழி நடத்துகிற பக்கபலமும் பாதுகாப்பும், அவருடைய நன்மையும் பாக்கியமும் அவருடைய ஆசீர்வாதமும் இன்று வருஷம் முழுவதும் தொடர்ந்து நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு பாக்கியத்தையும் நன்மையும் தருவார். கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.